ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கப்பகுதியும் பெல்ட் பட்டியும் இணைக்க போறோம். ஓகேங்களா? ரெண்டு கப்பகுதியுமே இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கலாம், மாத்தி மாத்தி வச்சிடக்கூடாது. இப்ப பெல்ட் பட்டியோட உயரம் நம்ம கரெக்டா அடையாளப்படுத்திருக்கோம். ஓகேங்களா? ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். உயரமான பகுதியை இந்த மாதிரி அடையாளப்படுத்தினாதான் நம்மளுக்கு தைக்கும் பொழுது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒருவேளை இந்த பகுதியை நம்ம அடையாளப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா இங்கிட்டு வரக்கூடிய பகுதியை அந்த சைடும் அங்கிட்டு வரக்கூடிய பகுதியை இந்த சைடும் நீங்க மாத்தி தச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சைடு இணைக்கும் பொழுது ஏத்தி இறக்கின்னு வரும். ஓகேங்களா? பட்டன் பட்டி சைடு எப்போதுமே பெல்ட் பட்டியோட உயரத்தை கரெக்டா வைக்கணும். ஆப்போசைட்ல பாத்தீங்கன்னா இந்த சிறிய அளவுல இருக்கக்கூடிய பகுதியை வச்சுதான் தைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கப்பகுதியை நம்ம சரிசமமா வச்சுக்கலாம். பெல்ட் பட்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் பேக்லயுமே நம்மளுக்கு மெயின் கிளாத் தான் அட்டாச் பண்ணி நம்ம தச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுல எப்படி நம்ம நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுல ஒன் சைடு பாத்தீங்கன்னா நம்ம டபுள் தையல் நம்ம போட்டிருப்போம். அதை தான் நம்ம கெட்ட பக்கமா வச்சுக்கணும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சிங்கிள் தையல் தான் போட்டிருப்போம். அதை தான் நம்ம நல்ல பக்கமா வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்க, நல்ல பக்கம் நம்ம உள் பக்கமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி வரணும். இணைக்கிற பகுதியும் சேமா வச்சுக்கணும். இப்ப இதுவும் நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். ஓகேங்களா? மேல உள்ளது கெட்ட பக்கம். இந்த பெல்ட் பட்டியில மேல பாத்தீங்கன்னா நம்ம டபுள் ஸ்டிச் போட்டிருப்போம். அது கெட்ட பக்கமா வச்சுக்கணும். ஓகேங்களா? உள்ளையும் நம்மளுக்கு நல்ல பக்கம். இது பாத்தீங்கன்னா இந்த சைடுமே அதே மாதிரிதான். உள்ளையும் நம்மளுக்கு நல்ல பக்கம், வெளியில பாத்தீங்கன்னா கெட்ட பக்கமா வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த துணியை மாத்திராம அப்படியே இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம தையல் போட போறோம். இப்ப எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.